அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025 நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு. நவகிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு. அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு 99 நாட்கள் இருக்கும். அதாவது பிப்ரவரி 4ல இருந்து மே 14 குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷப ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர், அதாவது 5ஆம் இடத்த அதிபதி பிளஸ் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோல குரு பகவான் நமக்கு பிளே பண்ணுவாரு. அதனால குரு நமக்கு பாதி சுபத்துவமான பலன்களை கொடுக்கும், பாதி அசுபமான பலன்களை கொடுக்கும். அதுலயும் மெயினா பார்த்தோம்னா பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறது நல்லது. திரிகோண ஸ்தானாதிபதி கேந்திரம் ஏறுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அது ஒரு மாதிரி யோகமான பலன்களை கொடுக்கும். ஆனா அஷ்டமாதிபதி கேந்திரம் ஏறுறது குற்றம். அதுவும் ஜீவனஸ்தானத்துல அஷ்டமாதிபதி இருக்கிறது குற்றம். இப்படி பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் குரு ஜீவனஸ்தானத்துல டிராவல் பண்ணுவாரு. இருப்பினும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் சுபத்துவம் அடையும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதிகளின்படி குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையை நம்முடைய ராசிக்கு மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துல பதிப்பாரு. தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல பதிப்பாரு. அந்த வாக்குஸ்தானத்துல கேது பகவான் ஆல்ரெடி இருக்காரு. சோ கேது மேல குரு பார்வை பதிகிறது. அந்த கேது பகவான் 2ஆம் இடத்துல இருந்து பண்ண தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். கேதுவால ஏற்பட்ட குழப்பங்கள் இந்த காலகட்டங்கள்ல கண்ட்ரோலுக்கு வரும், நிவர்த்தி ஆகும். சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா குரு தன்னுடைய சப்தம பார்வையை நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதிப்பாரு. சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல பதிப்பாரு. அதுவும் நமக்கு சுபத்துவமா தான் இருக்கு, பெருசா மைனஸ் இல்ல. சனியுடைய பார்வையும் 4ஆம் இடத்துல இருக்கு. அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனியுடைய பார்வையும் இருக்கு. கடந்த காலகட்டத்தில் சனியுடைய பார்வை பலமா இருந்துச்சு. குரு பார்வை கொஞ்சம் பலவீனமா 4ஆம் இடத்துல பதிஞ்சது. அதனாலதான் நிறைய குழப்பம், நிறைய அலைச்சல், காரணமற்ற நிறைய அலைச்சல் இருந்திருக்கும். தாயாரோட ஒரு ஒத்து போகாத நிலை இருந்திருக்கும். தாய் சார்ந்த வகையில ஏதோ ஒரு விதமான வருத்தம், கவலை, அவருடைய உறவு நிலையில ஒரு சரியில்லாத நிலை, அதே போல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குழப்பம், படிக்கிறதுக்கு ஆசை இருந்தும் அதை தொடர முடியாத ஒரு நிலை, இதெல்லாமே வந்து சனி பார்வை 4ஆம் இடத்துல பதியும் போது இயற்கையே ஏற்படும். இப்போ குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறதுனால இதனால் வரைக்கும் இருந்த இந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதுவும் நமக்கு சிறப்பா இருக்கு. அடுத்ததாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியும். அதுவுமே ரொம்ப சிறப்பு தான். ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது நல்லது. அது ஏதோ ஒரு வகையிலேயாச்சும் நமக்கு ஃபேவரான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே குரு பார்வை நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு, நெகட்டிவா இல்ல. குரு அமர்ந்து இருக்கிற இடம் பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில வரும். இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தியால நமக்கு எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு, எதெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரெடிக்ஷனை டீடைலா பார்க்கலாம். முதலாவதா பாசிட்டிவான விஷயம்லாம் என்ன? பஞ்சமாதிபதி கேந்திரத்துக்கு போனாக்கா அலியும் ஜீவனஸ்தானத்துல இருக்கும்போது தொழில், உத்தியோகம் இதுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். குறிப்பா உத்தியோகம் சார்ந்த வகையில பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம். மேலும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்துல அந்த குரு பகவான் பார்த்தோம்னாக்கா நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவாரு. மேலும் இந்த 99 நாட்களுக்குள்ளேயே சனி பயிற்சியும் இருக்கும். சனி பகவான் அஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அஷ்டமத்துல 2 கிரக கூட்டணி வரும். இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா அந்த உத்தியோகம் நமக்கு பிடித்த ஒரு உத்தியோகமா இருக்காது. ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல அந்த உத்தியோகத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த கட்டாயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அந்த உத்தியோகத்தை செய்வோமே தவிர மனசுக்கு பிடிச்சி அதை செய்ய மாட்டோம். அந்த விஷயத்துல கொஞ்சம் மைனஸா இருக்கும். மற்றபடி உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த உத்தியோக வாய்ப்பை நம்ம கரெக்டா யூஸ் பண்றதுக்கு ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும். அதுல எல்லாம் பெருசா மைனஸ் இல்ல. அது வந்து நமக்கு ஒரு திருப்தியையும் ஒரு மன நிறைவையும் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கொஸ்டின் மார்க் வரும். நம்ம எதுக்கோ படிச்சிருப்போம், ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்போம். இப்படி இந்த காம்பினேஷன்ல இது இழுத்துட்டு போகும். இருப்பினும் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இருக்கிற விஷயத்தை அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க. புதுசா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். அதுக்கு ஃபேவரான காலகட்டம் கிடையாது. மேலும் இந்த கூட்டு தொழில ஏற்பட்ட தொய்வான நிலைகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். கூட்டு தொழிலால ஏற்பட்ட வருத்தம், கவலை, பிரச்சனை இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா
இந்த காலகட்டங்கள்ல ஒரு கண்ட்ரோலான ஒரு சிச்சுவேஷனுக்கு வரும். ஒரு சுப மாற்றத்தை அந்த கூட்டு தொழில் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்க பர்சனல் சார்ட்டை நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அஷ்டம சனி நடக்க போது சூரியனுக்கும் சனிக்கும் சுத்தமா ஆகாது. எனவே அஷ்டம சனி சிம்மத்துக்கு கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும். அதனால இந்த டைமிங்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சரி கிடையாது. ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயம் அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ் நீங்க அப்படியே ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம். சோ அதுக்கு சிறப்பா இருக்கும். ஆனா நியூ ஸ்டார்ட் அப் எதுவும் வேண்டாம். அது கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி தொழில் உத்தியோகம் இதெல்லாம் பெருசா மைனஸ்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பக்குவ நிலையை இந்த கிரக அமைப்பு நமக்கு கொடுக்கும். அதன் வகையில நம்ம இதை பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். அடுத்தது குருவுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கு. சோ கேது 2ஆம் இடத்துல இருந்தாக்கா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது. நாம ஒண்ணு சொல்ல வருவோம், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க, அது நமக்கே அப்படி ரிப்பீட் ஆகும். ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு பெட்டரா இருந்திருக்காது. ஃபேமிலி சார்ந்த வகையில நிறைய கவலை வருத்தம், ஃபேமிலிக்கு நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இதெல்லாமே கடந்த காலகட்டங்கள்ல அதிகமா இருந்திருக்கும். இப்ப குரு பார்வை 2ஆம் இடத்துல பதிகிறதுனால இதனால் வரைக்கும் இருந்த அந்த குழப்பகரமான சூழ்நிலை எல்லாம் விலகிடும். ஃபேமிலியில இருந்த அந்த கஷ்டம், குழப்பம், கவலை, வருத்தம் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க சொல்றதுக்கு ஒத்து வருவாங்க. சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஃபேமிலியில இருந்து அதிகப்படியான வாக்குவாதம், குழப்பகரமான சூழ்நிலை அது எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகும். அதுதான் குரு பார்வையுடைய மகிமை அப்படின்னு சொல்றது. அடுத்து ஃபேமிலியோட அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. சோ அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். மேலும் ஃபேமிலி சார்ந்த வகையில சுப மாற்றம் செய்யறதுக்கு முயற்சிகளை பண்ணுவீங்க. குறிப்பா அந்த வீடு பழுது பார்க்கிறது, வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வாங்கி வைக்கிறது, பொருட்கள் ஏதாவது வாங்கி வைக்கிறது, அதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்தது இந்த பேச்சு வார்த்தைகள் இருந்த அந்த தடுமாற்றம், ஒரு நிதானமற்ற ஒரு சூழ்நிலை அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். கடந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்க இப்ப எப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சும் நீங்க காப்பாத்திடுவீங்க. கொடுத்த வாக்க நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் நல்லா இருக்கு. இருப்பினும் கேது 2ல இருக்கிறதுனால இந்த பேச்சு வார்த்தைகளை ஒரு லிமிடேஷன் வச்சுக்கணும். யாருக்கிட்டையும் ரொம்ப டீப்பா இறங்கி போய் பேசக்கூடாது. வார்த்தைகளை அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது. அப்படியே நம்ம விளையாட்டுத்தனமா பேசுவோம், நம்மளுடைய சீக்ரெட்லாம் அப்படியே உளறி இருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து பார்த்து பேசணும். மற்றபடி பெருசா மைனஸ் இல்ல. குடும்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், குடும்பத்துல இருந்த ஒரு குழப்பகரமான சூழ்நிலை அது எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகும். அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை 4ஆம் இடத்துல, சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாய் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அதுல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்து தாயாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகி இப்ப ஒற்றுமை ஆயிடுவீங்க. அதுவும் நல்லா இருக்கு. அடுத்தது அதிகமா இருந்த அலைச்சல்லாம் இப்ப கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகும், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுவுமே சிறப்பா இருக்கு. அடுத்தது மன ரீதியா இருந்த தாக்கங்கள், மன ரீதியா அதிகமா பெயின், அதுதான் கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு உள்ள ஒரு பலன். இந்த மன ரீதியா இருந்த தாக்கங்கள்லாம் இப்ப ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலைக்கு நம்ம மாற்றம் அடைவோம். ரொம்ப அலட்டிட்டு இருந்த அந்த சிச்சுவேஷன்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது கல்வி, மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்வி சார்ந்த வகையில இருந்த குழப்பம், கல்வியை தொடர முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த வருத்தம், அந்த தடை தாமதம் எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். கல்வி சார்ந்த வகையில ஏற்பட்ட அந்த புடிப்பற்ற தன்மை எல்லாமே நிவர்த்தி ஆகி இப்ப கல்வியில நல்லா போக்கஸ் பண்ண முடியும். சனி பகவானுடைய பார்வையும் நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கும். அதாவது பண்ணுவோமா வேணாமா, இதுல ரிஸ்க் எடுக்கோமா அதுல இறங்குவோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை ஓவர் கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. குழப்பம் இல்லாம உங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி டிராவல் பண்ணீங்கன்னா கல்வி சார்ந்த வகையில நல்ல வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அஷ்டம சனி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். நாம எல்லா விஷயத்திலையும் கரெக்டா சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்றோம், அதாவது நம்மளுடைய டயத்தை கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், எல்லாத்துலயும் கொஞ்சம் கேர் எடுத்து டிராவல் பண்றோம் அப்படின்னாக்கா அஷ்டம சனியால பெருசா பாதிப்புகள் வராது. எனவே இந்த கல்வி சார்ந்த வகையில ஏதாச்சும் பாதிப்புகள் வரணும்னா, அது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஏதாச்சும் பாதிப்புகள் வரணும்னா நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக் அதிகமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தால மட்டும் தான் நமக்கு பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு விஷயத்தை தள்ளி போட்டிருப்போம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டிருப்போம். அந்த விஷயம் பிற்பகுதியில நம்மள வருத்தம் அடைய வைக்கும். அதை அப்பயே நம்ம படிச்சிருக்கலாம், அதை அப்பயே நம்ம செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருத்தம் அடைய வைக்கும். ஆகவே எதையும் தள்ளி போடாம அப்பப்போ உள்ளதை அப்பப்போ கரெக்டா முடிச்சிருங்க. குரு பார்வை 4ஆம் இடத்துல பதியறதுனால கல்வி சார்ந்த வகையில பெருசா தடை தாமதம் இல்ல. இப்போ நமக்கு ஒரு நல்ல வேவ் லென்த் கிடைக்கும். கரெக்டா டிராவல் பண்றதுக்கு ஒரு நல்ல வேவ் லென்த் கிடைக்கும். அடுத்தது குரு பகவானுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம், அதாவது நம்முடைய உடல் ஆரோக்கியம், அடுத்தது நம்முடைய கடன் சார்ந்த விஷயம், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த 6ஆம் இடம் தான். இந்த 6ஆம் இடத்துல குரு பார்வை பதியறதுனால அதிகமா இருந்த அந்த எதிர்ப்பு, நம்மள ஒரு விஷயம் செய்ய விடாம எதிர்ப்பு கொடுத்திருப்பாங்க. நிறைய இடத்துல நம்ம போற இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி தடைப்படுத்திருப்பாங்க. யாரோ ஒரு ரூபத்துல அந்த தடை தாமதம் நமக்கு அப்படியே மேலோட்டமா வெளிப்பட்டிருக்கும். எங்க போனாலும் நமக்கு எகெயின்ஸ்டா யாராச்சும் ஒருத்தராச்சும் இருந்திருப்பாங்க. அந்த தடை தாமதம் இப்ப விலகும். நமக்கு எகெயின்ஸ்டா இருந்தவங்க எல்லாம் இப்ப அப்படியே விலகிடுவாங்க. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து
அடுத்தது பார்த்தோம்னாக்கா உடல் ஆரோக்கியம், ஹெல்த் வைஸா இருந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகளோட ஒரு சில நல்ல நிவர்த்திகள் கிடைக்கும். அதுவும் பெட்டரா இருக்கு. இருப்பினும் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆக போது, அஷ்டமத்துல ராகு ஆல்ரெடி, அதுவே ஹெல்த்ல தனியா அக்கறை இருக்கணும். ஆனா குரு பார்வை 6ல பதிகிறதுனால ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்கும். மேலும் புதுசா எந்த ஒரு விஷயமும் கிரியேட் ஆகாம நீங்க பாத்துக்கணும், கேர் எடுத்துக்கணும். அடுத்தது குருவுடைய பார்வை 6ல பதிகிறதுனால கடன் சுமை குறையும். கடன் பிரச்சனையில இருந்து வெளில வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மலை போல இருந்த கடன்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிப்பீங்க. அதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. மேலும் இந்த டைம் பீரியட்ல கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு சில நல்ல மாற்றம் பண்ணலாமான்னு சிந்தனை போகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கடன் வாங்குற விஷயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டம சனி அது வந்து அந்த கடனை கட்ட முடியாத அளவுக்கு ஒரு சில பாரங்களை தூக்கி வைக்கும். ஆகவே ஒரு விஷயத்துல இறங்கிட்டு பின்னாடி யோசிக்காதீங்க. கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்க வேண்டாம். அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கேந்திரத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்றது, பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, அதற்காக ஏதாச்சும் கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றங்கள் பண்றது, இப்படிலாம் ஒரு சில நல்ல மாற்றங்களை பிள்ளைகள் சார்ந்த வகையில நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பிள்ளைகளோட ஏற்பட்ட அந்த போராட்டமான சூழ்நிலை இப்ப நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அந்த பிரச்சனை, குழப்பம், வருத்தம், பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். பிள்ளைகள் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க, உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மார்ச் 29க்கு மேல சனி பார்வை 5ஆம் இடத்துல பதியும். அந்த டைம் பீரியடுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும், கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். மார்ச் 29க்கு மேல. இருப்பினும் 5ஆம் அதிபதி கேந்திரத்துல மே மாதம் வரைக்கும் இருப்பாரு. அதனால மே மாதம் வரைக்கும் பெருசா குழப்பம் இல்ல, எல்லாம் கண்ட்ரோலா இருக்கும். மேலும் குரு பயிற்சிக்கு பிறகும் குரு பகவான் சாதகமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு தான் டிரான்சிட் ஆகுறாரு. அதுவும் புதனோட வீட்டுக்கு டிரான்சிட் ஆகுறாரு. அதனால அதுவும் பெருசா நெகட்டிவா கண்ணுக்கு படல. அதனால மே மாதத்துக்கு பிறகும் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் போனா தன லாபத்தை கொடுக்கணும். அதுக்கான அடித்தளத்தை இந்த காலகட்டங்கள்ல, அதாவது பிப்ரவரியில இருந்து மேக்குள்ள நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த அடித்தளத்தை இந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்துவார். அதாவது ஒரு நல்ல வேலை, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில சின்னதா தொழில் பண்ணியாச்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலை, அது எல்லாத்தையும் அதுக்கான பேஸ்மெண்ட்டை இந்த பிப்ரவரியில இருந்து மேக்குள்ள நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஓகே, இதுல எல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அடுத்து எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா அஷ்டமாதிபதி ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதுனால நம்ம தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்கிற இடமா இருக்கட்டும், அந்த இடங்கள்ல எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம எல்லாரையும் அனுசரிச்சு டிராவல் பண்ணிடுறது நல்லது. யாரு கூடயும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுலாம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் அன்பு பாராட்டுங்க. பொறையுடைமை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கடைபிடிங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், தீங்கு செஞ்சவங்களுக்கும் நல்லதே பண்ணுங்க. ஆகவே நீங்க தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்கிற இடமா இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு பக்குவத்தன்மையோட நீங்க டிராவல் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜீவனாதிபதி அஷ்டமத்துல இருந்தாவோ, அஷ்டமாதிபதி ஜீவனத்துல இருந்தாவோ, நம்ம தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்கிற இடமா இருக்கட்டும், நமக்குனே யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க, நம்ம வாயை கிளறதுக்காகவே வருவாங்க. நம்மளும் பொறுமை இழந்து அவங்க மேல கோபத்தை பாரபட்சம் இல்லாம காட்டிடுவோம். பிறகு நாம தான் அதுல வருத்தம் அடைவோம். ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் அதை பத்தி கேர் பண்றாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா நாம ரொம்ப வருத்தம் அடைவோம். அதனால ஆரம்பத்திலேயே நீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர மாதிரி தெரியுது, குழப்பம் வர மாதிரி தெரியுதுன்னா அப்படியே ஒதுங்கி நீங்க மாட்டும் சாதுவா டிராவல் பண்ணிடுறது நல்லது. அதை நீங்க மெயினா கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்தது தொழில் பண்றீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் கிட்ட நீங்க கோபப்படாம ஒரு தன்மையா பேசி அவர்களை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அடுத்து இந்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். கண்டக சனி அடுத்த அஷ்டம சனியா மாறுது. இந்த திருமண முயற்சிகளை நிறைய மன வருத்தம், திருமண முயற்சியில நிறைய குழப்பம், ஒரு சரியான வரன் கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் சிம்மத்துடைய நட்சத்திரத்துக்கு அப்படியே டிஃபால்ட்டா இருந்துகிட்டு வருது. டைம் இப்போ கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமா நம்ம டிராவல் பண்ணணும். அதுலயே ரொம்ப முக்கியமா திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல சகிப்புத்தன்மையோட செயல்படணும். பெருசா எதையும் கேர் பண்ணிக்காம, சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தாம அப்படியே நம்ம மாட்டும் நிதானமா டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு இது நம்ம கண்ணுக்கு படுற விஷயம்லாம் நம்மளுடைய கோபத்தை கலர்ற மாதிரியான விஷயமா இருக்கும். முக்கியமா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. ஆகவே அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும். அதுலாம் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது ரொம்ப முக்கியமான பார்ட்டே இதுதான். நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்துங்க. கொஞ்சம் கவனம், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து சிம்மத்தை வீழ்த்தணும்னாக்கா ஹெல்த்ல கையை வச்சா மட்டும்தான் முடியும். மற்றபடி இவங்களை வந்து வேற எந்த விஷயத்திலையும் வீழ்த்த முடியாது. ஆகவே இப்ப இருக்கிற அந்த கிரக அமைப்பு மெயினா ஹெல்த்ல கை வைக்கலாம். குறிப்பா சனி அஷ்டமத்துக்கு வந்தாலே ஹெல்த்ல தான் மேக்ஸிமம் வீக் பண்ணுவாரு. அதனால ஹெல்த் வைஸா நீங்க கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. அதே போல இந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணும்போது கவனமா இருங்க. ரொம்ப அதிகமான வேகம்லாம் வேண்டாம். ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு நீங்க புறப்படுறதுக்கான ஆயத்த நடவடிக்கைகளை பண்ணுங்க. கவனமா டிராவல் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு
தூங்குங்க. எதையும் மைண்டுக்கு ரொம்ப ஏத்திக்காதீங்க. இந்த டைம் வந்து பிரஷரான டைம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பிரஷரான டைம்னு தெரிஞ்சும் நம்ம பிரஷர் ஆகுறது எவ்வளவு பெரிய தப்பு. பிரஷரான டைம் தான். ஓகே, நமக்கு கொஞ்சம் இப்போ டைம் சரியில்ல. அப்படியே நம்ம பொறுமையா மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா மைண்ட் வச்சு நீங்க மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பு. சிம்மம் இயற்கையாவே பார்த்தோம்னாக்கா ஒரு ஆளுமை தன்மை கொண்ட ஒரு ராசி. அதோட நட்சத்திரமும் பார்த்தோம்னாக்கா ஒரு ஆளுமை தன்மை நிறைந்த ஒரு நட்சத்திரம் தான். இந்த சிம்மத்துக்கு மட்டும் சின்ன வயசுலயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். லைஃப்ல என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே இவங்க அனுபவிச்சிருவாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சின்ன வயசுலயே அனுபவிச்சிருப்பாங்க. அதுதான் சிம்மத்துடைய நட்சத்திரத்துடைய ஒரு தன்மை அப்படின்னு நம்ம சொல்றது. அதனாலதான் இவங்க ரொம்ப மெச்சூரா இருப்பாங்க, ரொம்ப ஆளுமை தன்மையோட இருப்பாங்க. அதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். எனவே இப்ப இருக்கிற கிரக அமைப்பு உன்னை வந்து நம்மள அதிகமா கோவப்படுத்தி பிரஷரை ஏத்தி விடும். ரெண்டாவது, சரியா சாப்பிடாம ரொம்ப அலையிறது. ஏன்னா ரொம்ப பொறுப்புடைமை, ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. அதனால ஒரு விஷயத்தை முடிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒரு விஷயத்தை முடிச்சாதான் உங்களுக்கு தூக்கம் வரும். இவனை நம்பி யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டாங்கன்னா அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டவங்களா இருப்பாங்க. இதுக்காக அந்த 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 கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக தன்னை தானே வருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் தான் இந்த சிம்மத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாமே. அதனால இந்த டைமிங்ல வரக்கூடிய டாஸ்க் எல்லாம் உங்களை வருத்துற மாதிரியான ஒரு டாஸ்கா தான் வரும். அதனால ஹெல்த் ரொம்ப போட்டு அலட்டிக்காதீங்க. அப்படியே ஃப்ரீயா உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை மட்டும் நீங்க செமையா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான். எதையும் ரொம்ப ஓவர் பிரஷர் ஏத்திக்காதீங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த டைமிங்ல அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஒண்ணு சாப்பிடாம வயித்துல புண்ணு வந்துடும். அதாவது அல்சர்னு சொல்லுவோம். அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டு அதை இப்படியே ஒரு மாதிரி வயித்துல ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே சரியான உணவை சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. காலை உணவை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாதீங்க. அதுல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மற்றபடி அஷ்டமம் அப்படிங்கிற அந்த ஸ்தானம் நல்ல ஆக்டிவேட் ஆகுது. அதனால அந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய வயிறு, நம்முடைய கண் பகுதிகள் சார்ந்த விஷயம், இல்ல நம்முடைய தலைப்பகுதி சார்ந்த விஷயம், அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து அஷ்டமஸ்தானம் நல்ல ஆக்டிவேட் ஆகுது. அதே போல அஷ்டமாதிபதி கேந்திரத்துல இருக்கிறதுனால யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்து, இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்னு எதுலயும் இறங்காதீங்க. இப்போ உங்களுக்கு தேவை ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட். அவங்களுக்கு உதவி பண்றேன், இவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத தலைவலி எல்லாம் உங்க மேல இழுத்து போட்டுக்காதீங்க. அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் வருதுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் போகட்டும். ஏன்னா இப்ப நம்ம இறங்கணும்னாக்கா அதுல நமக்கு தேவையில்லாத பிரஷர் தான் ஏறும். நமக்கு சாதகமான போக்கே இல்ல. அதனால அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. சோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா கேர் எடுத்து டிராவல் பண்ண வேண்டிய ஒரு பார்ட். நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹெல்த், அதை மட்டும் நீங்க கேர் எடுத்துக்கோங்க. சிம்மத்துடைய ராசி, சிம்மத்துடைய நட்சத்திரம் ஒண்ணு கோபத்தை ஏற்படுத்தி அவங்களை வீழ்த்த முடியும். அப்படி இல்ல அப்படின்னாக்கா ஹெல்த்ல கையை வச்சு வீழ்த்த முடியும். இது ரெண்டே விஷயம் தான். மத்த எதுலயும் உங்களை வீழ்த்தவே முடியாது. ரொம்ப தன்னம்பிக்கையான பர்சன்ஸ். அது போது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, ரொம்ப தன்னம்பிக்கை. அதுதான் சிம்மத்தோட பெரிய பிளஸ். அதே போல அதிகமான கோபமும் சில விஷயங்கள்ல, குறிப்பா ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலட்சிய போக்கும் எங்களோட பெரிய மைனஸ். இது ரெண்டையும் நீங்க கேர் எடுத்துக்கோங்க. இந்த அஷ்டம சனியா இருக்கட்டும், அதே போல அஷ்டமாதிபதி ஜீவனத்திலேயா இருக்கட்டும், எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களை நிச்சயமா வீழ்த்த முடியாது. இது ரெண்டுல மட்டும் நீங்க கூடுதல் அக்கறை இந்த காலகட்டங்கள்ல ஸ்பெஷலா நீங்க செலுத்தணும். ஓவராலா அந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நிறைய சாதக போக காட்டுது. நம்ம குருவை மட்டும் கணக்குல எடுத்துக்க முடியாது. ராகு, சனி அப்படிங்கிற கிரகங்கள்லாம் கொஞ்சம் வீக்கான இடத்துல இருக்கு. அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அதனாலதான் நான் எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத டீப்பா உங்களுக்கு சொன்னேன். ஆனா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கு. ரெண்டு முக்கியமான கிரகங்கள் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாலும் நிறைய சாதக போக்கு குரு பகவானால நமக்கு ஏற்படும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசாபுக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே 100% பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசாபுக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25% மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி ஒரு 70-75% பலன்கள் நம்முடைய தசாபுக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும். பொதுவா எந்த தசாபுக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 இந்த இடத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு. இந்த தசாபுக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி, மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம். அதேபோல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம். அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும். குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய
உங்களுடைய லக்ன சுபர், லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொடுத்து என்ன தசாபுக்தி நடக்குது, நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு. முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். மார்ச் 29ல சனி பயிற்சி. அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நட்சத்திர பொது பலன்கள், ராசி பொது பலன்கள், நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy.